விருச்சிக ராசிக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு பேலன்ஸ்டான பலன். பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. 5ஆம் இடத்தில் சனி இருக்கு. இது பூர்வ புண்ணிய சனி. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் சனிம்பாங்க. அதே போல ராசிக்கு 10ல் கேது பகவான் இருக்காரு. ராசிக்கு 9க்கு குரு வராரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. ஓடி போனா வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டா கிடையாது, இல்லை கல்யாணத்துக்காக ஓடி போய் பண்ணிட்டான்ட்ட கிடையாது, அப்படி கிடையாது. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடும்பாங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவனுக்கு 9ல் குரு, அவனுக்கு 9ல் குரு அத்தான் போயிட்டாம்பாங்க ஜோசியர். ஸோ அந்த மாதிரி பலன். ஸோ இது கோச்சாரத்தில் வந்திருக்கு, இது நல்லது. ஸோ அதனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போயிடுங்க, நல்லா இருப்பீங்க. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும். உங்களுக்கு விரும்பிய பாகம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டீங்கன்னா அந்த விரும்பிய ஒன்று கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறந்த காலம் இது. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம். உங்களுக்கு ஒரு பிராண்டு கிரியேட் ஆகும், பிராண்ட் நேம் கிரியேட் ஆகிறதுக்கான காலம் இது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நேம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். யார் பாருவேன் அப்படின்னு எல்லாருமே அந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருமே பேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். இடமாற்றம் ஏற்படும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும். வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். ஸோ பிஆரில் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் கூட வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பிஆர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை கல்யாணம் ஆகி பிரிஞ்சு வாழ்கிறவங்களுக்கு மறு திருமணம் ஏற்படும். வீடு சேஞ்ச் ஆகிறதுக்கு, இருக்கிற வீடை விட்டுட்டு வேறு வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை மூலமாக ஆதரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். நீங்கள் படிக்கிறீங்களா, அந்த படிப்பில் வந்து அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். நெகட்டிவ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மூலமாக அதிகமான செலவுகள் ஏற்படும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக அதிகமான செலவுகள் ஏற்படும். வண்டி அடிக்கடி பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்ஜின் செலவு ஏற்படும். எத்துணை கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய கம்பெனியில் ரெகக்னேஷன் கிடைக்காது. நீங்கள் கடுமையான எஃபோர்ட் போடுவீங்க, என்ன நீ செஞ்ச அப்படின்ட்டுருவாங்க. ஸோ ரெகக்னேஷன் இந்த டைமில் கிடைக்காது. கணவன் மனைவிக்குள்ள அதிகமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதன் மூலமாக தாம்பத்தியம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமான ஞாபக மறதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது வேலையில் கவனக்குறைவு ஏற்படும். வண்டி வாகனம் வண்டியை கொண்டு போய் கீ விட்டு வந்துடுவீங்க. வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வண்டி நிறுத்திட்டு நைட்டு தூங்கிடுவீங்க. ஐயோ வண்டி வெளியே நிறுத்திட்டோன்னு சொல்லுவீங்க. சாவியோட நிறுத்திட்டு வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்படும். நேரம் நல்லா இருந்தால் பைக் திருட்டு போகாது, எல்லாம் திருட்டு போயிடும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து நிறையா ஞாபக மறதி வரும். உதாரணத்துக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது வரும் பொழுதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் யாராவது பஸ்ஸில் போவாங்க, பேக் வச்சுட்டு போவாங்க, அப்படியே ஃபோனில் பேசுவாங்க, பொண்டாட்டி சண்டை போடும். அந்த சண்டையில் பேக் விட்டு இறங்கிடுவாங்க. அந்த பஸ்ஸு நியூ பஸ் ஸ்டாண்ட் போய்டும். திரும்ப வண்டியை துரத்திட்டு இன்னொரு பஸ்ஸில் போவாங்க. பஸ்ஸு பிடிச்சிடலாம், வாய்ப்பு இருக்குது. ட்ரெயின் முடியாது. இங்கேருந்து ஒரு டெல்லி போகிற ட்ரெயினில் நீங்கள் திருப்பதி போகிறீங்க, திருப்பதியில் இறங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஞாபகம் வருது, அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பயணத்தில் உடைமைகளை தொலைச்சி விடுவீங்க, மறந்து விடுவீங்க. ஸோ ஞாபக மறதி அதிகமாக வரும், அதில் ஜாக்கிரதையாக இருங்க.